கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய சிந்தனை உரையில நான் வாசித்த ஒரு புத்தகத்தின் கருத்தினை உங்களோட பகிர இருக்கிறேன். புத்தகத்தின் தலைப்பு வணக்கம் இறைவா. இந்த புத்தகத்தை நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் 2013 வெளியிட்டிருக்காங்க. அணிந்துரை முன்னுரையை தவிர்த்து 24 தலைப்புகள்ல நாம் சிந்தித்து செயல்பட கருத்துக்களை கொடுத்திருக்காங்க ஐயா. எனது வாழ்க்கையில 2 பேருடைய உரைகள் எனக்கு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்துனுச்சு. முதலாவது மதன் ஐயா கொரோனா காலத்துக்கு முன்பு நீயா நானா என்ற தலைப்புல பேசிய உரை. அதுதான் ஐயாவோட முதல் உரை நான் கேட்டது. அதன் பிறகு அவர் பேசிய உரைகள்ல நிறைய கேட்டிருக்கேன். அடுத்தது அழகர் ராமானுஜம் ஐயா இறை சாதனை மார்க்கத்துல மனம் அமைதி பெறும் அரிய நுட்பம் என்ற தலைப்புல ஆற்றிய உரை. இந்த 2 உரையும் என்னுடைய கருமையத்துல போய் அங்கு சில தூய்மை பணியை செய்த உண்மைய நான் உணர்ந்தேன். ஐயா அழகர் ஆற்றிய உரை எனக்காகவே பேசப்பட்டது போல இருந்தது. என் மனதுல ஆழ்ந்த அமைதி, குழப்பம் போன இடம் தெரியல. உறவுகளை நான் காணும் கண்ணோட்டம் மாறியது. பெற்ற பிள்ளைகளிடம் நமக்கு எத்தனை சதவீத உரிமை இருக்குன்னு அவர் கேட்ட வினாவிற்கு சில நாட்கள்ல என்னுள்ளிருந்து பதில் வந்தது. உறவுன்னா இவ்வளவுதானா? அப்போ எனக்கு ஒரு பெரிய தெளிவு வந்தது, ஞானம் கிடைச்சதுன்னு தான் சொல்லணும். நன்கு பழுத்த புளியம்பழம் ஓட்டில் ஒட்டாது. புளியம்பழத்திற்கே அந்த அறிவும் தெளிவும் யாரும் சொல்லி கொடுக்காமையே இருக்கும்போது மனிதனுக்கு மட்டும் இந்த உண்மையை உணர்த்த ஒரு ஞானியோ அறிஞரோ தேவைப்படுவது வியப்பா இருக்குது அன்பர்களே. இந்த உண்மைய அன்றே திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். குறள் 350 இப்படி ஒலிக்குது பாருங்க. பற்றற்ற ஞானிகளுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதே உலக பற்றுக்களில் இருந்து விடுபடுவதற்கு உரிய ஒரே வழியாகும். இந்த குறளுக்கு உயிரூட்டும் வகையில மகரிஷியை தொடர்ந்து ஐயா அவர்கள் ஆற்றி வரும் பங்கு போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரியதாகும். என்னுள் எழுந்த மாற்றத்தால நான் ஐயாவோட புத்தகங்களை வாங்கி படிக்க ஆசைப்பட்டேன். இறை சாதனை மார்க்கத்துல தொடர்பு கொண்டு ஐயாவோட புத்தகம் எங்க கிடைக்கும்னு கேட்டேன். சென்னையில ஆவடி புத்தக உரிமையாளரின் தொடர்பு என்ன என்கிட்ட கொடுத்தாங்க. நானும் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன். ஐயாவோட 7 புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அந்த அத்தனை புத்தகங்களும் உடனே வாங்கிட்டேன். படித்ததுல வணக்கம் இறைவா என்ற தலைப்பிலான புத்தகம் என்னை ரொம்ப கவர்ந்தது. நான் படித்த சில கருத்துக்களை இப்போ உங்களிடம் பகிர இருக்கிறேன். இது வணக்கம் இறைவா என்ற புத்தகம் என்னிடம் வந்த கதை. ஐயா அவர்கள் வணக்கம் இறைவா புத்தகத்திற்கு முன்னுரை கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த முன்னுரையில கொடுக்கப்பட்ட சில கருத்துக்களை கேட்கலாம். இறைவனுடன், அதாவது சுத்தவெளியுடன் உரிமையோடு உரையாடுவது போல முன்னுரைய தொடங்கியிருக்காங்க. உரையாடல் இப்படி தொடங்குது. வணக்கம் இறைவா, பெருவெளிதானே நீ, அறிவும் நீயே, ஆற்றலும் நீயே, அனைத்திலும் இயங்கும் அலைகளும் நீயே, உண்மைதானே இறைவா என கேட்டுவிட்டு இன்னும் தொடர்கிறார். எல்லாமாய் நீ ஆனாய், ஆனால் ஆற்றலின் அளவையும் அறிவின் அளவையும் மனிதனின் புரிதல் அளவையும் வெவ்வேறாக அமைத்து விட்டாயே, ஏன் இறைவா இந்த வேறுபாடு என்று இறைவனிடமே கேள்வி கேட்கிறார். காயும் நீயே, கனியும் நீயே, ஆனால் காயில் கசக்கிறாய், கனியில் இனிக்கிறாய். தனக்கு எதிரில் இருக்கும் ஒரு மரம் தனக்கு வர வேண்டிய சூரிய வெளிச்சத்தை தடுக்கும் போது தடுத்த மரத்தை ஒன்றும் சொல்லாது தானே சற்று வளைந்து சூரிய வெளிச்சத்தை தேடிக்கொள்கிற அதன் பண்பை ஏன் மனிதனிடம் நீ வைக்கவில்லை? மனிதனின் அறிவு நிலை உயர்ந்தும் ஏன் பண்பு உயரவில்லை என இறைவனிடமே கேட்டுவிட்டு அதற்கான சாத்திய கூறுகள் என்னவாக இருக்கும்னு அவரே ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறார். மனிதனிடம் பண்பு உயராததற்கு அனைத்தும் தனக்காகவே படைக்கப்பட்டது எனும் அகந்தைதான் காரணமோ? அல்லது பிற மனிதர்கள்
தனது அனுபவத்திற்கு குறுக்கே நிற்கும் பங்காளிகள் என நினைக்கும் மனிதனின் குறுகிய மனம்தான் காரணமா? அல்லது ஜீவ இனங்களில் தானே உயர்ந்தவன் எனும் அவனது எண்ணம் சற்று தடுமாறி சக மனிதர்களிலும் நானே உயர்ந்தவன் என்ற அவனது ஆணவம்தான் காரணமா? அல்லது மொழி, இனம், நாடு, சாதி, மதம் என்ற புற அடையாளங்களால் தன்னை சுற்றி வேலிகளை அமைத்து கொண்டு வேலிக்கு அப்பால் உள்ளவர்களை எதிரிகள் என நினைக்கும் அறிவின் குறைபாடுதான் காரணமா? எது காரணமோ மனித இனம் இன்று சீரழிந்து கொண்டிருக்கு அப்படின்னு புலம்புகிறார் ஆசிரியர். இந்த சிக்கலிலிருந்து மனித இனத்தை மீட்கவே நீ மகான்களாகவும் வந்தாய். மகான்கள் அவர்கள் பேசிய மொழிகளிலேயே சத்தியத்தை எடுத்துரைத்து ஓரளவு வெற்றியும் கண்டனர். மகான்களின் உட்கருத்தை உள்வாங்காத மனிதர்களின் கூட்டமே அதிகமாக இருப்பதால் வெவ்வேறு மகான்கள் உணர்த்தியது வெவ்வேறு உண்மைகள் என்ற தவறான அடிப்படையில் எழுந்தவைதான் வெவ்வேறு மதங்களாயின. சத்தியம் ஒன்றே, ஆனால் அதை குறிப்பிடும் வார்த்தைகள் தான் வெவ்வேறு என்ற ஞானம் ஒன்றே உலக மக்களை ஒன்றுபடுத்தும். எனவே உலக அமைதிக்கு வேதாத்ரி மகரிஷி கூறியது பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். கடவுள் எனப்படுபவனே மனிதனானான் என உணர்த்திய வேதாத்ரி மகரிஷி அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவன் யார் நீ யார் பிரிவேது என கூறி அதற்கு விஞ்ஞான விளக்கமும் தந்தார். பெருவெளியின் வெளிப்பாடே பிரபஞ்சமும் அதில் வாழ்கின்ற உயிரினங்களும் என்று உணர்த்தினார் மகரிஷி. இயேசுபிரான் தானே சத்தியமாகவும் ஜீவனாகவும் வழியுமாகவும் இருக்கிறேன் என்றார். அவன்தான் எல்லாவற்றிற்கும் முந்தியவனும் பிந்தியவனும். அவன் எல்லா பொருட்களையும் முற்றிலும் அறிந்தவன் என்பது திருக்குர்ஆன் தரும் சத்தியம். உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிறை பெறுதலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்கள் என்றார் கம்பர். தன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்தி அந்த உயர்ந்த நிலையில் நின்று நான் கடவுள் என்றார் பரஞ்சோதி மகான். ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமானது என்பதில் மகான்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு இல்லை. மகான்கள் தான் உணர்த்திய சத்தியத்தை அவர்கள் பேசிய மொழியில் தானே உணர்த்த முடியும். அந்த மொழி வித்தியாசத்தில்தான் நாம் சிக்கிக் கொண்டோம் என்ற தனது மன ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நூலாசிரியர். மகான்களுக்கு பின் வந்த மனிதர்களின் தன்முனைப்பு, மகான்களின் கருத்தை உள்வாங்காத அஞ்ஞானம், தான் சார்ந்த மதத்தினர் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்ற ஆணவம் என பல காரணங்களால் நம்மிடையே அன்பின் பற்றாக்குறையும் ஆணவத்தின் அகோர தாண்டவம். எங்கும் இறைவன் நீக்கமர நிறைந்துள்ள சத்தியத்தை அறியாத குறைதான் நமது எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என கூறுகிறார் நூலாசிரியர். பேசுகிற மொழி, வணங்குகிற நாம ரூபங்களே மனிதனுக்கு வினையாக வந்துவிட்டன. அவைகள் உணர்த்திய வித்தியாசங்களே இன்று மனிதர்களை பிரித்து அமைதியை தொலைத்து அல்லாடி கொண்டிருக்கும்படி ஆகிவிட்டது. இதற்கு விடிவுதான் என்ன என்ற வினாவை முன்வைக்கிறார். வினாவிற்கு விடையாக ஆசிரியரே இப்படி சொல்கிறார்: மொழி தரும் வித்தியாசங்களை கடந்து மனித நேயத்தை மட்டுமே முன்வைக்கிற பக்குவத்தை அடைந்து நாம உருவாக்கிய பொய்யான அடையாளங்கள் மறைந்து நாம ரூபங்களை சொல்லி பாமர மக்களை அச்சுறுத்தி சுரண்டி பிழைக்கிற அவலங்களை குறைத்து மனிதனால் உருவாக்கப்பட்ட எல்லை கோடுகள் விலகினால் தொலைந்த அமைதி மீண்டும் கிட்டும் என்கிறார். உலக மக்களின் மனதில் உருவாகும் அமைதியின் கூட்டே உலக அமைதியாக மலரும் என்பது சத்தியம். இந்த சத்தியத்திற்கு சாட்சியே இந்த நூல் என்கிறார் ஆசிரியர். மேலும்
இந்த நூலில் உள்ள அனைத்து தத்துவத்தையும் தனக்கு அருளியது தனது குருவாகிய வேதாத்ரி மகரிஷி எனவும், என் நெஞ்சை உமக்கே இடமாக வைத்தேன், உன்னை நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் எனும் அப்பர் வார்த்தைகளை குருவிற்கு காணிக்கையாக்கி, இமைப்பொழுதும் தன் நெஞ்சில் நீங்காத குருவிற்கோர் விண்ணப்பம் வைக்கிறார் ஆசிரியர். சகலரும் போற்றும் நல் சன்மார்க்க குருவே, பகலவன் உள்ளவரை பாரினில் நீ இருப்பாய், பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருளே என்றாய் நீ, பரம்பொருளாய் நீ இன்றி வேறு துறை யார் எனக்கு என்ற கவிதை வரிகளோடு தனது முன்னுரையை முடிக்கிறார் அழகர் ராமானுஜம் ஐயா. அன்புள்ளங்களே, இப்போ நீங்க கேட்டது வணக்கம் இறைவா என்ற புத்தகத்தின் அழகர் ஐயா எழுதிய முன்னுரை கருத்துக்கள் தான். முன்னுரையிலேயே நம் சிந்தனையை தூண்டும் பல கருத்துக்களை கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து நூல் ஆசிரியர் சிந்தனையில தோன்றிய முதல் தலைப்பான வெளிதானே நீ என்ற தலைப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மகரிஷியின் கவிதைகளோடு தொடங்குகிறார் ஆசிரியர். இறைநிலை தன்னிருக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறை துகளாம் என்று தொடங்கும் கவிதை வரிகளுக்கு விளக்கம் சொல்லும் வகையில முதல் கட்டுரை எழுதப்பட்டிருக்கு. எல்லையற்ற எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள வெளியின் தன்மாற்றமே இந்த பிரபஞ்சம். இந்த தன்மாற்றம் நிரந்தரமானது. வெளி ஒன்றே, அதற்கு நாம் வைத்த பெயர்தான் பல. வெளிக்கு ஒரு பெயர் பிரம்மம், இன்னொரு பெயர் பிதா, மற்றொரு பெயர் அல்லாஹ், இன்னும் எத்தனையோ பெயர்கள். அதனால் நமக்கு என்ன நஷ்டம்? அல்லாஹ் என்றாலும் பிரம்மம் என்றாலும் பிதா என்றாலும் ஒன்றுதான் என்று உணராததுதான் உண்மையான நஷ்டம். உண்மையை உணர்ந்து விட்டால் அதுவே லாபம் என்கிறார் ஆசிரியர். உணராதவர்களின் எண்ணிக்கையே அதிகமாக இருப்பதால் உலகமே இன்று நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. உண்மை உணர்ந்தவர்கள் எண்ணிக்கையை பெருக்குவதே நல்லவர்களின் நோக்கமும் குறிக்கோளும் ஆகும் என்கிறார். வெளியின் தன்மாற்றமே இப்பிரபஞ்சம். தன்மாற்றம் என்பது ஆற்றலும் அறிவுமாக இருக்கிற வெளி தானாகவே மாற்றமடைந்து பலவாக பெருகிற்று என்பதுதான் அதன் பொருள். அப்படி பெருகிய பல பொருட்களில் தானும் ஒருவன் என்கிறார் ஆசிரியர். அந்த வெளியை கடவுள் என்றால் அந்த கடவுளின் அவதாரங்களே நாம் காண்கின்ற அனைத்தும். அனைத்துமே கடவுளின் அவதாரம் என்றால் அவதாரங்களுக்கு 10 என்றும் 15 என்றும் எண்ணிக்கையை தர முடியுமா? ஒன்றே பலவாக தன்மாற்றம் அடைந்தால் அந்த ஒன்று குறைவதில்லையே. தன்மாற்றம் ஆனவைகளும் அதில் தானே இருக்கின்றன. நிரந்தரமாதலால் அதற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. பிறப்பு இறப்பு இல்லாததே வெளி. அந்த வெளியிலிருந்து பல உருவங்கள் தோன்றலாம், மாறலாம், மறையலாம். தோன்றுவதும் மறைவதும் பொருள் அல்ல, பொருளினால் ஆன உருவங்கள் தான் என்கிறார். வெளிக்கு உருவமில்லை, ஆனால் வெளியில் எத்தனை உருவங்கள். உருவமில்லாத ஒன்று எத்தனை உருவங்களாக வருகிறது என்று உணர்ந்த நிலையில் உருவன்றியே நின்று உருவம் புனைக்கும், கருவன்றியே நின்று தான் கருவாகும் என்கிறார் திருமூலர். வெளியின் தன்மாற்றத்தினால் உருவான ஒரு துளியே நான். வெளிக்கும் எனக்கும் இடையில் எத்தனை காலங்கள், எத்தனை நிலைகள், எத்தனை நிகழ்ச்சிகள், எத்தனை விதிகள். இதை உணர்த்தும் முகமாக மாணிக்க வாசகர் இப்படி பாடுகிறார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்கிறார். என்னுள் நிகழ்கிற செயல்களின் இயக்க ஒழுங்கிற்கு காரணமாக அமைவது எண்ணில் செயல்படுகிற வெளியின் அறிவே. அனைத்துக்குள்ளும் அதன் இயக்க ஒழுங்காக வெளிப்படுவதும் வெளியின் மூல அறிவேதான். ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய்
அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நீயும் அதே என மகரிஷி கூறியவாறு வெளியின் தன்மாற்ற சரித்திரத்தின் ஒரு கட்டமே நான். ஆயினும் நான் என்பதை நான் எப்படி எந்த வகையில் உணர்கிறேன் என்பதையும் பார்க்க வேண்டும் என்கிறார். பசிக்க உணவை உண்ணுகிற நான் நானா, அல்லது உண்ட உணவை உள்ளுக்குள் உதிரமாக மாற்றும் நான் நானா? உள்ளதை உள்ளபடி உணர்கிற உள்மனம் நானா, உள்ளதை தவிர்த்து இல்லாததை சொல்லும் புறமனம் நானா? உணவை உண்ணுகிற புறநானும் அதை உதிரமாக மாற்றுகிற அகநானும் சேர்ந்தே நான், அதுதான் சத்தியம் என்கிறார். புறநான் அகநானை உணரும் சாதனையே ஆத்ம தியானம். ஆத்ம தியானத்தில் சிந்தனை அடைகிற உச்சமே பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானமே சுயநிலையை அகம் உணரும் அற்புதம் என்கிறார். உடல் என்றாலும் உயிர் என்றாலும் மனம் என்றாலும் சுத்த வெளியின் வெவ்வேறு வெளிப்பாடுகளே. இங்குள்ள அப்படின்னு இந்த பூமியில ஒவ்வொரு புள்ளியிலும் நாம் வைக்க வேண்டிய அறிவிப்பு பலகை. இங்குள்ள அனைத்தும் சுத்த வெளியினால் செய்யப்பட்டது. நான், நீங்க, புல்லு, பூண்டு, பாம்பு, சூரியன், சந்திரன், இன்னும் உயிருள்ள உயிரற்ற அனைத்தையும் ஐயா சுட்டி காட்டுறாங்க. சுத்த வெளியின் அம்சமே நான் என உணர்ந்த நிலையில் அனைத்தும் அந்த வெளியே. ஆதலால் அனைத்தும் நானே என்று அறிவது ஆத்ம ஞானம். அறிந்து அனைத்து ஜீவன்களோடும் ஒத்தும் உதவியும் வாழ்வதே ஆத்ம நேயம். சிந்தைக்கு வேண்டியது ஆத்ம ஞானம், செயலுக்கு வேண்டியது ஆத்ம நேயம் என தெளிவாக எடுத்துரைக்கிறார் நூலாசிரியர். இங்குள்ள அனைத்தும் சுத்த வெளியில் செய்யப்பட்டது என அறிவிப்பு பலகை வைக்க நினைவூட்டிய ஆசிரியரின் மனவேதனையை உணர முடியுது. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மாந்தரை நினைத்து விட்டால் என்ற பாடலின் மனவலியோடு ஒப்பிடலாம். இப்படி ஒரு அறிவிப்பு பலகை போட்டாவது மக்களுக்கு இறைநிலை தன்மாற்றத்தை உணர்த்திடலாம் என்ற நூல் ஆசிரியரின் கனவை இந்த இணைப்பில் உள்ள சிலராவது உண்மை உணர்வு பெற்றாலும் அது நூல் ஆசிரியருக்கு கிடைத்த வெற்றி தானே அன்பர்களே. நூல் ஆசிரியரின் முதல் வெற்றியை தொடர்ந்து அடுத்த கட்டுரையில என்ன கருத்தை சொல்லி நம்மையெல்லாம் பட்டத்திட்ட போறாங்கன்னு பார்ப்போம். நோயாளிகள் உள்ளே வா வெளியே வா, அதுதாங்க அடுத்த நம்ம சிந்திக்க போற தலைப்பு. நோயாளிகள் உள்ளேயா வெளியே வா, தலைப்பே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு போங்க. ஆசிரியர் எதை பற்றி விளக்க வராருன்னு பார்ப்போம். அரசு பொது மருத்துவமனை. உடல் நலம் குறைந்து அங்கு தங்கி சிகிச்சை பெற்று வரும் ஒரு நண்பரை காண நூல் ஆசிரியர் மருத்துவமனை செல்கிறார். அங்கே ஒரு பெரிய அறை, சுமார் 20 கட்டில்கள். அதில் பலதரப்பட்ட நோயாளிகள் படுத்திருக்கின்றனர். பல வயதினர், பல மதத்தினர், பல சமயத்தினர் என பல்வேறு நபர்கள். தனது நண்பனிடம் நலம் விசாரித்து கொண்டே பார்வையை பல நோக்கில் செலுத்துகிறார் ஆசிரியர். ஆசிரியர் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு இஸ்லாமிய நண்பர், அவரை காண வந்திருக்கும் அவர்களது குடும்பத்தின் மூத்த அன்பர்கள். அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டார். எது எப்படி இருந்தாலும் தவறாது 5 முறை தொழுதுகொள். அனுதினமும் அல்லாவை நினை. மருந்து மாத்திரைய ஒழுங்கா எடுத்துக்கோ. இது குடும்பத்தாரின் ஆறுதல் வார்த்தை. பார்வையை சற்று விரிக்கிறார் ஆசிரியர். இன்னொரு கட்டிலில் ஒரு கிறிஸ்தவ இளைஞர் விபத்தில் சிக்கி அங்கு படுத்திருக்கிறார். பக்கத்தில் பைபிளும் சிலுவையும் இருக்கின்றன. அவனை பெற்ற தாய் கட்டிலுக்கு அருகில் மண்டியிட்டு ஜெபம் செய்து மகனின் நெற்றியில் சிலுவையிடுகிறார். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் என்று மகனையும் தன்னையும் ஊக்கப்படுத்தி கொள்கிறார். இன்னொரு கட்டிலில் வயதான ஒரு மூதாட்டி நாராயணா 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 என்று உதடுகள் உச்சரிக்கின்றன.
நல்லபடியாக என்னை கொண்டு போக உனக்கு மனசே இல்லையா? ஏன் இந்த சித்திரவதை என்று மெலிதான குரலில் தனது கழுத்தில் உள்ள சங்கிலியில் இருக்கும் வெங்கடாஜலபதி படத்தை உள்ளங்கையில் பிடித்தவாறே முனகுகிறார். மூச்சுக்கு 300 தடவை சிவசிவா 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 என்று சொல்லும் ஒரு பழுத்த கிழவரை இன்னொரு கட்டிலில் பார்க்கிறார் ஆசிரியர். நெற்றியில் அள்ளி பூசிய திருநீரும் அருகில் ஆறுமுகன் படமும் அவரை ஒரு சிறந்த முருக பக்தர் என்று நமக்கு அறிமுகம் செய்கின்றன. பார்வையாளராக வந்த ஆசிரியர் மனதில் ஒரு புதிய கோணம் புலப்படுகிறது. ஒருவர் அல்லாவை வணங்குவதால் இந்த அறை ஒரு மசூதி. இதே அறையில் ஒருவர் பிதாவை வழிபடுவதால் இந்த அறை ஒரு தேவாலயம். இதே அறையில் ஒருவர் முருகனை வழிபடுவதால் இந்த அறை ஒரு முருகன் கோயில். இதே அறையில் ஒருவர் நாராயணனை வழிபடுவதால் இந்த அறை ஒரு வைணவ கோயிலும் கூட. ஒரே கட்டிட அறை மசூதியாகவும் தேவாலயமாகவும் முருகன் கோயிலாகவும் வைணவ கோயிலாகவும் செயல்படும் அதிசயத்தை மருத்துவமனைக்கு உள்ளே நாம் அன்றாடம் பார்க்கிறோம். மருத்துவமனைக்கு வெளியே இது சாத்தியமா? சிந்திக்கிறார் ஆசிரியர். நோயாளிகள் மருத்துவமனைக்கு வெளியே இருக்கிறார்களா அல்லது உள்ளே இருக்கிறார்களா? உடல் நலம் குன்றினாலும் மனதில் தெளிவாக இருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு உள்ளே இருப்பவர்கள். உடல் நலமாக இருந்தாலும் ஒவ்வொன்றையும் வணங்க வெவ்வேறு கட்டிடங்களை தேடும் மனநோயாளியாக இருக்கிறார்கள் வெளியே இருப்பவர்கள். பார்வையாளராக வந்த ஆசிரியர் மனதில் ஒரு உண்மையும் பளிச்சிட்டது. அல்லாவை வணங்க தலைக்கு மேலே ஒரு மசூதி கட்டிடமோ அல்லது முருகனை வணங்க முப்புறமும் சுவர் கொண்ட ஒரு கோயில் கட்டிடமோ அவசியமில்லை. அல்லாவை வணங்கவும் அல்லது முருகனை துதிக்கவும் அவரவர் மனமே போதும். எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்த அருள் பெருஞ்சோதி என்று வள்ளலார் அருளியதைப் போல இறைவனை நாம் வேண்டுவதற்கு கட்டிடம் வேண்டாம், கருவறையும் வேண்டாம், கல்லையும் கனியாக்குகிற மன உருக்கமே போதும் என்கிறார். இன்று ஒரு இஸ்லாமியர் படுத்திருக்கும் கட்டிலில் நாளை ஒரு ஐயப்ப பக்தர் படுக்கலாம். அல்லாவை வணங்கிய அதே கட்டிலில் இருந்து ஐயப்ப சாமி வணங்கப்படலாம். இருவருக்கும் பலனுண்டு. கட்டிடம் முக்கியமல்ல, கசிந்து கண்ணீர் மல்கும் மன உருக்கமே முக்கியம். வைணவ கோயில் என்று சொல்லும் ஒரு கட்டிடத்தின் உள் நின்று சிவாய நம என்று சொல்லியும் வணங்கலாம். தேவாலயத்தில் மண்டியிட்டு அல்லாஹு அக்பர் என்றும் வணங்கலாம். வணக்கம்தான் முக்கியமே தவிர நாம் நின்று வணங்கும் கட்டிடம் முக்கியமல்ல. கட்டிடம் கட்டுவதற்கு முன்பு வெறும் தரைதானே இருந்தது. கிறிஸ்துவ தரை, இந்து தரை என்றும் ஏது வித்தியாசம்? நம்மை நோக்கித்தான் கேட்கிறார் ஆசிரியர். முருகன் படம் தொங்கும் ஒரு கட்டிலில் நாளை இயேசுவின் படம் தொங்கலாம். அதனால் என்ன? எந்த கட்டிடத்தில் இருந்தும் எந்த நாமத்தையும் சொல்லலாமே. அதுபோல கட்டிடங்கள் எதுவாயினும் அது நாம் கட்டியதுதானே. எந்த கட்டிடத்தில் இருந்தும் எந்த நாமத்தை சொல்லியும் வணங்கலாமே. பழனி கோயிலில் சிலைக்கு முன் நின்று பரமண்டலத்தில் வாழும் பிதாவே என்று வணங்கலாம். மாதா கோவிலின் சிலுவைக்கு முன் நின்று கந்தனுக்கு அரோகரா என்று முருகன் பெயரை சொல்லியும் வணங்கலாம். ஏனென்றால் முருகா என்று சொல்லி வணங்கினாலும் பிதாவே என்று சொல்லி வணங்கினாலும் நம் பிரார்த்தனை ஒரே இறைவனிடம்தான் செல்கிறது. இறை ஒன்றுதான். அதற்கு நமது பூமியில் வெவ்வேறு பெயர்கள் வைத்திருக்கிறோம். இறைவனுக்கு 1000 பெயர்கள் இருக்கலாம். அதனால் இறைநிலை ஒன்றுதான் என உறுதியாக கூறுகிறார் நூலாசிரியர். அறிவும் ஆற்றலுமாக எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பெருவெளியே அந்த ஒரே இறைநிலை. அதன் அறிவின் எழுச்சியே நமது மனமாக நம்மை இயக்குகிறது. நமது மனம்
இறையின் ஒரு பின்னம். மனம் அதன் முழுமையிடம் முறையிடுவதே இறைவணக்கம். நினைக்கும் போதெல்லாம் இறைவனை வணங்குங்கள் என்கிறார் ஆசிரியர். ஏனெனில் அது பின்னம் தனது முழுமையை உணரத் துடிக்கும் நேரம். பின்னம் தனது முழுமையை உணர உணர அமைதி மலரும், அன்பு பெருகும், ஆனந்தம் நிலைக்கும். மனம் தன் தலைவனை அறியும். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். வேதாத்ரி மகரிஷியின் விளக்கத்தோடு மனம் நிறைந்த ஒரு பாடத்துடன் மருத்துவமனையிலிருந்து புறப்படுகிறார் ஆசிரியர். மீண்டும் அவருக்குள் அதே கேள்வி. நோயாளிகள் உள்ளேயா வெளியேவா? கட்டிடத்தை கவனிக்காது, சிலையையும் தேடாது, பக்கத்தில் இருப்பவர் எதை வணங்குகிறார், எப்படி வணங்குகிறார் என்று சற்றும் கவலைப்படாது, அவருக்கு தெரிந்த நாமத்தில் மருத்துவமனையில் அவர்கள் மனமுருக வணங்குகிறார்களே, அவர்களா நோயாளிகள் என விடை காண முடியாமல் இணைப்பில் உள்ள உங்களிடம் பதிலை கூறும்படி கேட்கிறார் ஆசிரியர். தயவு செய்து கொஞ்சம் விடையை தேடி சொல்லுங்க. அடுத்து 3வது தலைப்பாக நாம் பார்க்க போவது உண்மையை உணர்வோம் உன்னதமாவோம் என்ற தலைப்பிலான சிந்தனை. நோயாளிகள் யார் என தெரிந்து கொண்ட உணர்வோடு மகரிஷியின் கவிதை வரிகளை பார்ப்போம். புத்தனென்ற பெரியாரும் இயேசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அனைத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். இந்த கவிக்கு விளக்கம் தரும் வகையில சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்காங்க ஐயா அவர்கள். மதங்கள் என்பது காலங்காலமா தோன்றும் பிரபஞ்ச காவியங்கள். மதங்களின் கதாநாயகன் வேறு யாரும் இல்லைங்க, இறைவனே தான் என்கிறார். மதங்கள் இறைவனை பற்றி கூறுவதென்ன? அங்கு இங்கு எனாதபடி எங்கும் இருப்பவன் இறைவன். அவன் ஈடு இணையற்றவன், நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். பரமண்டலம் முழுவதும் வியாபித்திருப்பவன், கல்லிலும் காற்றிலும் கரைந்திருப்பவன். இவை அனைத்தும் மதங்கள் நமக்கு தரும் வசனங்கள். ஆனால் அத்தனையும் மறந்துவிட்டு என்ன செய்கிறோம்? எங்கோ ஒரு மூலையில 4 சுவருக்கு நடுமத்தியில ஒருவரை ஒருவர் இடித்து தள்ளி இறைவனை தேடுகிறோம் என்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பல முறை படித்திருக்கிறோம். ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அலியும் அல்லன் என்றாரே நம்மாழ்வார், அதையும் கேட்டிருக்கிறோம். அவன் அரூபமானவன் உருவமற்றவன் என பல முறை கேட்டிருக்கிறோம். அத்தனையும் படித்த நாம் மாறாக என்ன செய்கிறோம்? வீதிக்கு ஒரு சாமி என்றோம், ஆளுக்கு ஒரு கடவுள் என்றோம். இது என் கடவுள், அது உன் கடவுள், அது தாழ்ந்தது, இது உயர்ந்தது என்று வீணான சர்ச்சைகள் செய்து வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. உலகத்துல எத்தனையோ மதங்கள் இருக்கலாம், அவரவர் மதம் அவரவர்களுக்கு. ஆனால் அத்தனையும் அன்பைத்தானே போதிக்கின்றன. பின்பு ஏன் இந்த எல்லை கோடுகளும் அவைகளினால் வரும் தொல்லைகளும் என வினவுகிறார். தாயுமானவர் கூறியது போல, வேறுபடும் சமயமெல்லாம் புகுந்து நோக்கின் மாறுபடும் கருத்தில்லை, இது சத்தியம். இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள் கூட உணர்ந்த உண்மையை எடுத்துரைக்காம மதங்களை ஒன்றோடு ஒன்று மோத விடுகிறார்கள். இந்த மோதல் அநாகரிகமானது மற்றும் ஆபத்தானது என்கிறார். ஆகவே அன்று பாரதியார் பாடினார், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர்,
உய்வது அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம். தீயினை கும்பிடும் பார்ப்பர், நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர். கோயிற் சிலுவையில் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம், பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம். பாருக்குள்ளே தெய்வம் ஒன்று, இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம். எல்லாவற்றிலும் நிறைந்துள்ள தெய்வத்தின் ஒரு துளி அம்சமே மனிதன் என்பதை நமக்கு வலியுறுத்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பாடுகிறார் இப்படி: கடவுள் எனப்படுபவனே மனிதனானான், கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான், கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டான், காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். கடவுள் எனப்படும் ஒன்றே அனைத்துமாயிருப்பதால் காண்பதுவும் கடவுளே, காணப்படுவதும் கடவுளே. கடவுளை தவிர இங்கு வேறென்ன இருக்குது? கடவுள் ஒருவரே, அவரே அனைத்துமாய் இருக்கிறார் என்றுதான் எங்கள் மதமும் சொல்கிறது என எல்லா மதத்தினரும் தங்கள் தங்கள் மதத்தின் மறைநூல்களை மேற்கோள் காட்டலாம். ஆனால் என்றைக்கு ஒருவர் அனைத்திலும் அனைத்து இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து மசூதி, சிவன் கோயில், வைஷ்ணவ கோயில், தேவாலயம், குருத்வாரா என அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று எல்லளவும் வேறுபாடின்றி உருக்கத்துடன் வழிபடுகின்றாரோ அன்றுதான் அவர் இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை என்பதை உணர்ந்து விட்டார் என்று கருதப்படும் என்கிறார். அதுவரைக்கும் உண்மையான ஆன்மீகவாதி என கருத வேண்டாம். அதுவரையில் மறைநூலில் உண்மை உரைக்கப்பட்டதே தவிர அது உணரப்படவில்லை. ரொம்ப தீர்க்கமா சொல்லியிருக்காங்க பாருங்க. உணராத உண்மையால் யாருக்கு என்ன லாபம்? அது மறைநூலில் இருந்தால் என்ன, மக்கி மண்ணாய் போகும் அன்றாட நாளிதழின் ஓரத்தில் இருந்தால் என்ன? இன்னொரு தடவை அது கேளுங்க. உணராத உண்மையால் யாருக்கு என்ன லாபம்? அது மறைநூலில் இருந்தால் என்ன, மக்கி மண்ணாய் போகும் நாளிதழின் ஓரத்தில் இருந்தால் என்ன? இதுதாங்க இந்த கட்டுரையோட கருவே. அன்பர்களே, இதுவரை அழகர் ராமானுஜம் ஐயாவோட மன ஓட்டத்துல எழுந்த வெளிதானி நீ, நோயாளி உள்ளேயா வெளியே வா, உண்மையை உணர்வோம் உன்னதமாவோம் என்ற 3 தலைப்பில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை கேட்டீங்க. இன்னும் இந்த புத்தகத்துல 21 தலைப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருந்தால், நீங்கள் விரும்பினால் அதன் தொடர்ச்சியை இன்னொரு நாள் கேட்கலாம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றி. இதுவரை இணைப்பில் இணைந்து என் படைப்பை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு, அருமையான கருத்துக்கள். அடுத்ததாக சுசிலாமா அவர்கள் மெய்நன்றி அறிதல் அதிகாரங்கள் விளக்கம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைநிலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றி உணர்வோடு வணங்கியும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருள்தந்தை அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீகமான சிந்தனையான செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தை சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். இன்று அடியேன் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு செய் நன்றி அறிதல் என்பதாகும். மனிதர்கள் வாழ்வு சிறக்கவும் இந்த புவி வாழ்க்கை நிறைவானதாகவும் அமைய வேண்டும் என்பதற்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தெய்வ புலவர் வள்ளுவ பெருந்தகையால் தமிழில் எழுதப்பட்ட முழுமையான வாழ்க்கை தத்துவ நூல்தான் திருக்குறள் ஆகும். திருக்குறள் உலக பொதுமறை என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. உலக பொதுமறை என்றால் இந்த உலகில் வாழக்கூடிய அனைவருக்கும் பொதுவானது அல்லது ஏற்புடைய மறை. மறை என்றால் வேதம் என்றும் ஆகமம் என்றும் மந்திரம் அல்லது ரகசியம் அல்லது உபதேசம் என்றும் பலவாறாக பொருள் கொள்ளலாம்.
இந்த உலகில் வாழும் எல்லா சமயத்தவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புக்குரிய இந்நூலின் அறத்துப்பாலில் 11வது அத்தியாயமான செய் நன்றி அறிதல் என்ற பகுதியை இன்று சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். இந்த நன்றி உணர்வு என்ற சொல்லுக்கு அருள்தந்தை கூறும் விளக்கத்தை முதலில் அறிந்து கொள்வோம். அதாவது, உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நன்மை தரக்கூடிய ஒன்றை அல்லது ஓர் இன்பத்தை அனுபவிக்கிற போது அதை யார் நமக்கு கொடுத்தார்களோ அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியமாகிறது. நன்று என்ற வார்த்தையிலிருந்து நன்றி என்ற சொல் வந்தது. அதாவது, வந்த மூலத்தை மதித்து போற்றுவது என்பதுதான் நன்றி. நமக்கு நலமான ஒன்றை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நினைவில் வைத்துக் கொண்டு மறவாமல் காலமும் வாய்ப்பும் கிட்டும் போது நமது உடலாற்றலையும் அறிவாற்றலாலும் அப்போதைய தேவைக்கும் வாய்ப்புக்கும் ஏற்றவாறு அர்ப்பணம் செய்வதே நன்றியுணர்வு என்கிறார் அருட்தந்தை. மனிதன் உயிர் வாழ உணவும் நீரும் அவசியமானது. ஆதி காலத்தில் நாடோடிகளாக வாழ்ந்த மனிதன் மரத்தில் விளைந்த காய்கனிகளை உணவாக கொண்டான். அந்த மரங்கள் சூரிய ஒளிப்பட்டு மழையினாலும் செழிப்பாக வளர்ந்ததை கண்டான். தமது வாழ்விற்கு ஆதாரமான மரம் மழை, சூரிய ஒளி ஆகியவற்றை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், வழிபட வேண்டும் என்ற உணர்வு வந்தபோது அங்குதான் இறை உணர்வு தோன்றியது. ஆக இந்த இறை உணர்வுக்கு அடிப்படையே நன்றி உணர்வுதான். அத்தகைய மகத்துவம் வாய்ந்த பண்புகளைத்தான் செய் நன்றி அறிதல் என்ற அதிகாரத்தின் மூலம் விவரிக்கிறார் தெய்வ புலவர். 10 குறளையும் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இங்க என்ன பொருள் சொல்றாங்கன்னா, நாம் எவ்வித நன்மையும் செய்யாத போது ஒருவர் நமக்கு உதவினால் அதற்கு இந்த வானமும் பூமியும் ஈடாகாது என்று சொல்கிறார். ஒரு உதவி என்பது எப்போதும் பிரதி உபகாரம் கருதியதாகத்தான் இருக்கும். நான் ஒன்று செய்தால் பிறகு அதற்காக நீங்கள் ஒன்று செய்வதாக இருக்கும். இது இயல்பு. பெரும்பான்மையோர் உதவி எங்கே செய்ய தலைப்படுகிறார்கள் என்றால், நீங்கள் ஒரு உதவி செய்திருந்தால் அதற்கு நான் ஒரு உதவி என்ற வகையில் பொதுவான வழக்கத்தில் இது செய்ததற்கான உதவியாகும். ஒருவர் உதவி செய்தாலா, அவர் செய்தார், அதற்காக நானும் செய்கிறேன். இது செய்ததற்கான உதவியாகும். இங்கு உதவியை நீ முதலில் ஆரம்பித்து வை என்கிறார். அவர் செய்தார், அதனால் நான் செய்தேன் என்றால் இது உதவியா என்றால் இதுவும் உதவிதான். ஆனால் அந்த முயற்சியில் நீ 2வது நபராக ஆகிறாய் என்கிறார். யாரென்றே தெரியாத ஒரு நபருக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிறாயா? அவ்வாறு செய்யப்படுகின்ற உதவிக்கு பிரதி உபகாரமாக வானமும் வையமும் கூட நிகராகாது என்கிறார் தெய்வப்புலவர். ஒருவர் ஒன்றுமே செய்யாமல் யார் ஒருவர் நன்றி அறிதலை முதலில் தொடக்கி வைக்கிறாரோ, பொதுவாக மனிதர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? நான் படிக்கிறேனா, நான் தான் முதல் மாணவனாக வேண்டும். நான் பணக்காரனா, நான் தான் முதல் நிலை பணக்காரன். நான் அறிவாளியா, நான் தான் முதல் நிலை அறிவாளி. இப்படி இருக்கையில் இதில் மட்டும் நீ ஏன் 2வது நபராக இருக்கிறாய்? அவர் ஒன்றும் செய்யவில்லையா, நான் ஏன் செய்ய வேண்டும் என்று இருக்காதே. சமுதாயத்தில் உதவியை நீ முதலில் ஆரம்பித்து வை என்கிறார். பிரதி உபகாரமாக இல்லாமல் உபகாரமாக நீ ஆரம்பித்து வை. இப்போ திருமணத்துல மொய் எழுதுறோம் இல்லையா, நான் கொடுத்தா திரும்பி வரும் என்ற எதிர்பார்ப்பு அதில் உண்டு அல்லவா? அவ்வாறு இல்லாமல் திரும்பவும் கிடைக்காது என்று தெரிந்து செய்வதில் தியாகம் உள்ளது. தியாகத்தில் அறத்தை துவக்கி வைக்கின்ற புண்ணியம் உண்டு. அதனால் அது முதலிடம் வகிக்கிறது. அடுத்த குறளுக்கு போவோம். அடுத்ததாவது 102வது குறள். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது. தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரியதாக மதிக்கப்படுமா?
செய்ய வேண்டிய நேரத்தில் போய் ஒருவருக்கு உதவி செய்தால் அது பெரிய உதவியாக கருதப்படும். பருவமழை காலத்தால் பெய்கிற போது விதை மலர்கிறது. அறுவடை காலத்தில் பலன் கொடுக்கிறது. காலத்தால் பெய்ய வேண்டிய மழை தவறி அறுவடை காலத்தில் பெய்தால் பலன் முழுவதும் பாழாய் போய்விடும் அல்லவா? அதனால் ஒவ்வொரு இயக்கத்திலும் காலம் மிக மிக முக்கியமானது. விதை போடுவது பெரிய வேலை இல்லைதான். அந்த விதை காலத்தால் வளர்ந்து பெரிய மரமாகும் போது எத்தனை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் அது உணவாக பயன்படுகிறது. காலத்தால் செய்த நன்றி சிறிதுதான். விதை போடப்பட்டது சிறிதுதான், சிறிய வேலைதான். ஆனால் அதன் பலன் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உணவாக பயன்பட்டு கொண்டிருக்கும் அல்லவா? இது சம்பந்தமா ஒரு சிறிய கதை. காட்டுல ஒரு மரத்து அடியில சிங்கம் ஒண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சான். அந்த மரத்து மேல எலி ஒண்ணு துள்ளி விளையாடிக்கிட்டு இருந்தான். எலி கால் தவறி சிங்கத்தின் மேல விழுந்துருச்சான். சிங்கத்தின் தூக்கம் தடைப்பட்டது. சிங்கம் விழிச்சு என்னன்னு பாக்குது. எலி. தூக்கம் தடைப்பட்டது என்பதை விட எலியால் தூக்கம் தடைப்பட்டது என்பதில் தான் பெரிய கோபம். பொதுவாக நாம் மனிதர்கள் அப்படித்தானே. நம்மை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் ஏதாவது தடையோ சிக்கலோ உண்டானால் கண்டுகொள்ள மாட்டோம். அதுவே நமக்கு கீழே உள்ளவர் என்றால் நமது அதிகாரத்தினால் கோபம் வரும். அது போல சிங்கமும் கோபப்பட்டது. எலி நடுநடுங்கி போயிடு. என்னை மன்னித்து விடு என்றது. சிங்கம் பார்த்தது. பிறகு விட்டது. மற்றொரு முறை வேடன் கட்டி வைத்த வலையில் சிங்கம் தவறுதலாய் போய் சிக்கிக் கொண்டது. உருமி பார்க்கிறது. தப்பிக்க வழியே இல்லை. அந்த நேரம் இந்த எலி அங்கு வருகிறது. எலி அந்த வலையை அறுத்தது. இங்கேதான் காலம் இயற்கை நீதியாக அமைகிறது. இதைத்தான் வேதாத்திரியம் சொல்கிறது, விளைவுக்கு தக்க விளைவு என்று. நீ எனக்கு காலத்தால் நன்றி செய்தவன், ஆகவே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று எலி அந்த வலையை அறுத்து விட்டது. எலியும் ஒரு உயிர்தான், சிங்கமும் ஒரு உயிர்தான். சிறியவன் பெரியவன் என்ற பாகுபாடோ ஏழை பணக்காரன் என்ற எந்த ஒரு ஏற்றத்தாழ்வோ இல்லாதது காலம். காலம் மிகச் சரியாக நீதி வழங்கும். இந்த நன்றி உணர்வு தான் நமக்கும் சமுதாயத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு. யாரோ ஒருவரின் துணையுடன் தான் வாழ முடியும். ஒருவர் எனக்கு துணை செய்கிறார் என்றால் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். குடும்ப உறுப்பினராகட்டும், நண்பராகட்டும், அல்லது சமுதாயத்தில் யாரோ ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒருவர் துணை செய்தாக வேண்டும். இந்த தொடர்புதான் சமுதாய அமைப்பாக உள்ளது. நான் ஒரு உதவி செய்தால் அவர் ஒரு உதவி செய்வார். பிறகு நான் அவருக்கு இரட்டிப்பாக செய்வேன். அன்பிற்கும் பகைக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். ஒருவர் செய்ய அது மற்றவரிடத்தில் இரட்டிப்பாக மலருமாம். நாம் ஒருவருக்கு தீங்கு செய்தால் அவர் அதற்கு இரட்டிப்பாக தீங்கு செய்வார். ஒருவருக்கு அன்பு செய்தால் அவரும் பதிலுக்கு அன்பு செய்வார். அன்பு உயர்வை நோக்கி நகரும். இந்த நகர்வானது சமுதாயத்தை இறுக்கி கட்டி போடுவது போல. எவ்வாறு ஒரு மாலை என்பது நூலில் சேர்த்து கோர்த்து கட்டப்பட்டிருக்கிறதோ அதுபோல சமுதாயம் என்பது நன்றி உணர்வால் பிணைக்கப்பட்டுள்ளது. நன்றி உணர்வு இல்லாத சமுதாயம் சீர்குலைந்துவிடும். எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் கல்வி இருந்தாலும், நன்றி உணர்வு இல்லாவிட்டால் அனைத்தும் சீர்கட்டுவிடும். அதுவும் காலத்தோடு செய்தல் என்பதன் அவசியத்தை தான் இங்கு குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு இயக்கத்திலும் காலம் என்பது மிக மிக முக்கியமானது. எந்த காலத்தில் எந்த செயல் செய்தால் அந்த செயலால் எந்த காலத்தில் என்ன பயன் கிடைக்க வேண்டுமோ அதை அனுபவத்தோடு இணைத்து ஆராய்ந்து பார்த்து அந்தந்த காலத்திலே செய்கிற போது அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் அதிகம் என்பதனை காலத்தினால் செய்த நன்றி என்ற குறள் வாயிலாக பார்த்தோம். இனி அடுத்த குறளை பார்ப்போம். குறள் 103.
பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்கிறார். பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரியது என்கிறார். பயன் தூக்கார் செய்த உதவி என்றால் இவருக்கு இதை செய்தால் நமக்கு இன்னது கிடைக்கும் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி செய்வதாகும். இவ்வாறு ஒருவர் செய்வாராயின் அந்த உதவியின் சிறப்பை சீர்தூக்கி பார்த்தால் அதனுடைய நன்மையானது கடலை விடவும் பெரியதாக கருதப்படுமாம். பண்பாடு தோன்றாத ஆதி காலத்தில் யாரும் எதையும் எதிர்பார்த்து இன்னொருவருக்கு நன்மை செய்ததில்லை. நம்மால் முடிந்ததை செய்கிறோம், நமக்கு தேவையானதை இறைவன் பார்த்துக் கொள்வான் என்றுதான் வாழ்ந்தார்கள். மகான்கள் அவர்களின் வறுமையோ அல்லது மற்ற எந்த தடைகளையோ பொருட்படுத்தாமல் அவர்களின் அறிவின் ஆராய்ச்சியிலேயே கண்ட இயற்கை நீதிகளை நமக்கு அளித்ததால் தானே நாம் இன்று நமது வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்கான இன்றைய இந்த வாழ்க்கை கல்வி திட்டம் இன்று நமக்கு கிடைத்துள்ளது. எத்தனையோ விஞ்ஞானிகளின் அறிவுக்கு எட்டிய இயற்கை உண்மைகளால் தானே இன்றைய சமுதாயத்தினர் வாழ்க்கை வசதிகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். விமானமாகவும் கைபேசியாகவும் வீட்டு உபயோக எந்திர பொருட்களாகவும் எத்தனையோ வசதிகளை இன்று அனுபவிக்கிறோமே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அற்ற நிலையில் ஒருவர் செய்யும் உதவியைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். நீ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்கிறாயா? அப்படியானால் உன் உள்ளத்தில் ஈரம் உள்ளது. இந்த ஈரம்தான் கருணை எனப்படுகிறது. கருணையை தமிழ் மொழியில் கண்ணோட்டம் என்பார்கள். நமது உடலில் கருணையை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு கண்ணாகும். ஆகவே தான் கண்ணோட்டம் என்று அதற்கு பெயர். எனவேதான் இறைநிலை கண்களை ஈரத்துக்குள்ளேயே வைத்துள்ளது. அதே போலதான் நாக்கையும் கூட ஈரத்துக்குள்ளேயே வைத்துள்ளது. கண்ணை ஈரத்துக்குள் வைத்து காணும் பொருட்களை எல்லாம் கருணையோடு பார் என்றும், நாக்கை ஈரத்துக்குள் வைத்து பேசுகிற போதெல்லாம் ஈரத்தோடு பேச வேண்டும் என்பதற்காகவும் தான். இவருக்கு இதை செய்தால் இன்னது கிடைக்கும் என்று ஆராயாமல் செய்த உதவி கருணையினால் செய்தது. எனவே இதன் நன்மை கடலை விடவும் பெரிது என்கிறார். முதல் குறளில் காரணமின்றி செய்த உதவி, இரண்டாவது குறளில் காலத்தால் செய்த உதவி, மூன்றாவது குறளில் எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்த உதவி. அடுத்ததாக நான்காவது குறளை பார்ப்போம். திணை துணை நன்றி செய்யினும் பனை துணையாய் கொள்வார் பயன் தெரிவார். ஒருவர் செய்த உதவி திணையளவாக ஆனாலும் அந்த உதவியின் பயனை நன்கு அறிந்தவர் அதை பனையளவாக மிகப்பெரிய உதவியாக கருதுவாராம். உதவி செய்வது ஒரு பக்கம், உதவி பெறுவது என்பது மறுபக்கம். உதவி செய்பவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சொல்லிவிட்டார். அடுத்து உதவி பெறுபவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? சிறு உதவி பெற்றாலும் அதை மறக்காமல் காலத்திற்கும் நினைவில் வைத்து அவர்களுக்கு நன்மை செய்ய தயாராக இருக்க வேண்டுமாம். ஒருவர் செய்த உதவி திணை அளவுதான், அதாவது சிறிதுதான். திணை என்ற தானியம் மிக சிறிதல்லவா? பண்பின் தன்மையில் இருந்து மாறாதவர்கள் சிறிய உதவியையும் பெரிய உதவியாக ஆக்கிக் கொள்வார்களாம். இங்கு இந்த குறளில் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறார்? உதவியை பெறுகிறவருடைய தன்மையிலும் உதவியின் தரம் தங்கியுள்ளது என்பதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார். அதியமான் ஔவைக்கு கொடுத்த நெல்லிக்கனியை பற்றி எல்லோருக்கும் தெரியும். நீண்ட நாள் உயிர் வாழக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் என்ற அரசனுக்கு கிடைத்தது. அரசன் என்ன நினைக்கிறான்? நீண்ட நாள் நான் உயிரோடு வாழ்வதால் என்ன பயன்? எனக்கு அடுத்து எத்தனையோ அரசர்கள் வர முடியும், இந்த நாட்டை ஆளவும் முடியும். ஆனால் தமிழுக்கு தொண்டு செய்யும் ஔவை வாழ்ந்தால் நீண்ட நாள் தமிழுக்கு தொண்டு செய்ய முடியுமே என்று எண்ணி ஔவைக்கு கொடுத்தாராம். கனியை பெற்றுக்கொண்டு ஔவையார் மன்னனை வாழ்த்தினார். மன்னா, நீ கொடுத்த கனியை உண்டு நான் இறந்து போகலாம், ஆனால் நீ இருப்பாய் மன்னா என வாழ்த்தினாராம். அதியமான் அக்கனியை உண்டிருந்தால் ஒரு 400-500 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம். அதோடு அவர் புகழும் மறைந்து போயிருக்கலாம். அக்கனியை ஔவைக்கு கொடுத்ததால் 2000 ஆண்டு கழித்தும் அதியமான் இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அதியமான் ஔவையை 400 ஆண்டுகள் வாழ கனி கொடுத்தார். ஔவையோ அதியமானை 4000 ஆண்டுகள் கழித்தும் வாழும்படி செய்துள்ளார். பெறுகின்றவரின் பண்பிலும் உதவி தங்கி உள்ளது. தினை அளவாக பெற்ற உதவியை பனை அளவாக நினைக்கின்ற அந்த கருத்து ஒருவரிடம் இருந்தால் அதன் பயன் என்னவென்றால் புகழும் புண்ணியமும் உண்டாகுமாம். அதை தெரிந்தவன் தினையளவு உதவியை தினை அளவாக கொள்ள மாட்டானாம், அதை பனையளவாக போற்றுவானாம். அடுத்த குறள் 105வது குறள். உதவி வரைத்து அன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதல்ல. அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படுகிறது என்கிறார். பெற்றவனுடைய தகுதியிலேதான் பெறப்பட்டதாகிய உதவியின் தரம் தங்கியிருக்கிறதாம். நீங்கள் எவ்வளவு பெரிய உதவியை செய்தாலும் பெற்றவன் தரமில்லாதவனாக இருந்தால் அது போற்றப்படுகின்ற உதவியாக மாறாது. அதனால்தான் பாத்திரம் அருந்து பிச்சையிடு, ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு என்று சொல்லி வைத்தார்கள். எவ்வளவு உதவி செய்கிறோம், அதன் சிறப்பு என்ன என்பதனை செயலை வைத்து கணக்கு போடக்கூடாது. உதவி பெற்றவர்கள் என்ன நன்மை அடைந்திருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உதவியை மதிப்பிட வேண்டும். உதாரணமாக, நன்றாக படிக்கின்ற மாணவனுக்கு மேற்படிப்பு தொடர்வதற்கு குடும்பத்தில் வாய்ப்பு வசதி எதுவும் இல்லை. வசதி படைத்த ஒருவர் வந்து உதவுகிறார். அவன் படிப்பு முடிந்து இப்போது மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறானாம். மேற்படிப்புக்காக அவனுக்கு 3 லட்சம் தான் உதவி செய்தாராம். என்று இங்கு என்னவென்று எடுத்துக்கொள்வது? அவர் கொடுத்ததினால்தான் இன்று லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வதா? அவர் 3 லட்சம் தான் கொடுத்தார் என்று எடுத்துக்கொள்வதா? எதை வைத்து உதவியை கணக்கு போடுவது? அன்று அவர் உதவ முன்வரவில்லை என்றால் இன்று இந்த லட்சமும் இல்லை, அதனால் உண்டான வாழ்க்கை வசதியும் இல்லை. ஆகையால் உதவி பெற்றவர் வாழ்வில் எத்தனை நன்மைகளை பெற்றிருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் உதவிக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஈகையாகவோ அல்லது உதவியாகவோ கொடுக்கப்படும் பொருள் பெறப்படுபவருக்கு உண்மையான துன்பம் போக்கின உணர்வை தர வேண்டும். பெற்றவன் அறிவு உள்ளவனாக இருந்தால்தான் கொடுத்தவரின் உதவி போற்றப்படும். சிறந்த மேன்மையுடைய பண்புடையவருக்கு செய்த சிறிய உதவியும் பெருத்து கொண்டே போகுமா. சிறந்த மேன்மையுடைய பண்பாளருக்கு செய்த சிறிய உதவியும் பெருத்து கொண்டே போகுமாம். சிறுமை பண்புடையோருக்கு செய்யும் நன்றி சிரித்து கொண்டே போகுமாம். கொடுத்தவனும் கூட எத்தனையோ சிரமங்களுக்கு இடையில் அந்த உதவியை கொடுத்திருக்கலாம். இந்த உதவியை பெற்றவன் அதன் மகத்துவத்தை அறியாமல் இவ்வளவுதானே செய்தான் என்று சிறுமைப்படுத்துவானாம். ஆகவே கொடுப்பவரின் தன்மையில் மட்டுமல்லாமல் நன்றி அறிதலை பெறுபவரின் தன்மையிலும் உண்டு என்கிறார். அடுத்து 106வது குறள். மறவர்க்க மாசற்றார் கென்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. நமக்கு துன்பத்தின் போது துணை நின்றவரின் நட்பையும் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவரின் நட்பையும் விட்டுவிடக்கூடாது என்கிறார். முதல் 3 குறளில் உதவியை செய்தவர் தன்மையில் அந்த உதவியின் பெருமையையும் மகத்துவத்தையும் எடுத்து சொல்லிவிட்டார். 4வது 5வது குறளில் உதவியை பெற்றவரின் தன்மையில் உதவி பெருமை பெறுவதை பற்றி எடுத்து சொன்னார். இந்த 6வது குறளில் செய் நன்றி மறந்து விடாதே என்கிறார். மிகவும் துன்பத்தில் உள்ள போது உனக்கு ஒருவன் துணையாக வந்து நின்று உதவி செய்கிறானா? உனக்கு பற்றுக்கோடாக இருக்கிறானா? பற்றுக்கோடு என்பது சோர்ந்து போய் உள்ள ஒரு கொடிக்கு தான் படர்வதற்கு உறுதியான ஒரு கோலாக நிற்பது. நீ நிமிர்ந்து படர்வதற்கு ஒருவன் துணையாக இருந்தால் அவரை எப்போதும் மறவர்க்க என்பது மறவாதே என இங்கு கட்டளையிடுகிறார் திருவள்ளுவர். இன்று உனது வளர்ச்சி எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம்.
துன்ப காலத்தில் உனக்கு துணை நின்றவருடைய உதவியை நீ போற்ற வேண்டும். இறுதி வரை அந்த உதவியை மறக்காதே. துறவற்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. துன்ப காலத்தில் நம்மை விட்டு நீங்காது நமது துன்பத்தில் பங்கு கொண்டவருடைய நட்பை நினைவில் கொள்ள வேண்டும். மறவற்க மாசற்றோர் கேண்மை. நல்ல அறிவில் ஒழுக்கத்தில் சிறந்த உறவை நட்பை மறந்து போகாதே. கல்வியை வைத்து மனிதர்களை தீர்மானிக்க முடியாது. அவருடைய அறிவை வைத்து தான் தீர்மானிக்க வேண்டும். படிப்பில்லாதவர் அறிவாளியாக இருக்க வாய்ப்பு உண்டது. ரொம்ப படித்தவரும் கூட அறிவில்லாதவராக இருக்கவும் வாய்ப்புண்டு. மாசற்றார் என்பது அறிவு. அறிவு என்பது ஒளி. அந்த ஒளி இருளை உள்வாங்காது. நல்ல அறிஞர் இருளை உள்வாங்க மாட்டார். அவர் ரொம்ப படிச்சவர், ஆனா கொஞ்சம் லஞ்சம் வாங்கிடுவார் என்றால் அவர் அறிவாளியாக இருக்க முடியுமா? மாசற்றோ கேண்மை. காரணம் ஒளிக்கு பக்கத்தில் இருள் ஒரு காலமும் நில்லாது. அறிவுக்கு உவமையே ஒளிதான். ஒளி மற்றவருக்கு வெளிச்சத்தை உண்டாக்கும். அதை அடக்கி வைக்க முடியாது. அது பரவும். ஒளியினுடைய வேலையே பரவுவதுதான். தன்னை சுற்றி இருக்கின்ற இருளை நீக்கி மற்ற இடத்தில் உள்ள இருளையும் நீக்கிவிடும். இவை ஒளியினுடைய இயல்பு. அது போலத்தான் அறிவினுடைய இயல்பும். அசுத்தத்தை தனக்கு பக்கத்தில் சேரவே விடாது. கல்வியில் அழுக்கு சேர வாய்ப்பு உண்டு. ஆகவே தான் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்தவரின் நட்பை விட்டுவிடாதே. மறவக்க மாசற்றோர் கேண்மை. அறிவுடையவரை பக்கத்தில் இருந்தால், ஒழுக்கமும் அறிவும் நிறைந்தவர் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாமும் பட்டை தீட்டப்பட்டு விடுவோமா? அதனால்தான் குழந்தைகளையும் சிறு பிராயத்திலேயே இது போன்ற சற்சங்கங்களில் சேர்த்து விடுவது நல்லது. அவர்கள் வளரும் போதே இந்த தூய இயல்போடு வளர்வார்கள். அதே போலத்தான் தீயவரின் நட்பும் புதைகுழியில் போய் தள்ளிவிடும். ஆக எந்தவித குற்றம் குறையும் இல்லாத நல்ல மனிதருடைய சிறப்புகளையும் அவரோடு உள்ள நட்பையும் மறக்காதே என்கிறார். அடுத்தது குறள் 107. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுவம் துடைத்தவர் நட்பு. 7 தலைமுறைக்கும் 7 பிறவிக்கும் ஒருவருடைய துன்பத்தை போக்கினவரின் தூய்மையான நட்பை நினைத்துவதற்கு காலம் எல்லையே கிடையாது என்கிறார். தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை ஒருவர் நீக்குகிறார். விழுமம் துடைத்தவர் நட்பு. இந்த துன்பம் நீக்கியவருடைய நட்பினை எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர். இந்த நட்பானது 7 பிறப்பிலும் தொடருமா? ஒருவன் ஒரு காலத்திலே தனது துன்பத்தை துடைத்தால் அந்த நன்றியை 7 பிறப்பிலும் ஒருவன் மறக்க மாட்டானா? ஒரு மனிதருடைய குறித்த பண்பானது அல்லது அவனுடைய குணமானது அவனுடைய 7 பிறப்பிலும் தொடருமா? நல்ல எண்ணங்கள் ஒருவருடைய உயிரிலே பதிந்தால் அவர்களின் அந்த எண்ணங்கள் பிறவிதோறும் தொடருமா? ஆகவே இந்த கர்மைய பதிவோடு தான் உயிர் பிரிகிறது. உயர்ந்தவர்களுக்கு நாம் செய்யும் உதவியானது அவர்களது 7 பிறவிலும் நினைத்திருப்பார்களாம். ஒருவர் நமது துன்பத்தை போக்குகிறார் என்றார், அவர் மேல் அன்பு உண்டாகிறது. அந்த அன்பானது 7 பிறப்பிலும் தொடருமா? இதன் காரணமாகத்தான் ஒரு சிலரை நாம் காணும் போதே நம்மையும் அறியாமல் அவரிடத்து அன்பு உண்டாகிறது. ஒரு சிலரை காரணமே இல்லாமல் நமக்கு பிடிக்காமலும் போகிறது. ஏதோ ஒரு தீய பதிவு அவர் மீதானது நமது கருமையத்தில் பதிவாகி இருக்குமாயின் அவரை கண்டதும் நம்மை அறியாமலேயே நமக்கு பிடிக்காமல் போகிறது. இந்த இறை நீதியானது எப்பொழுதும் மிகச் சரியாகத்தான் செயல்படும். எதிர்பாராத வெற்றிகளும் மேன்மைகளும் வரும்போது யார் செய்த புண்ணியமோ நான் நன்றாக இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா செய்த புண்ணியம், இப்போது நான் நன்றாக இருக்கிறேன், ஆண்டவன் செய்த புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆண்டவன் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவாக இருக்கிறான். ஒவ்வொரு
தலைமுறைக்கும் தொடர்ந்து நன்மை தீமைகளை கொடுத்து கொண்டிருக்கும் ஆற்றலுடையதாகவும் இருக்கிறார். துன்பம் வந்தபோது துணை நிற்பவர்களுடைய நட்பை அவரது சந்ததி, அதாவது 7 பிறவிக்கும் வாழ்த்திக் கொண்டே இருக்குமா. குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறப்பது நல்லதல்ல. அவர் செய்த தீமையை அப்போதே மறந்துவிடு, அதுதான் நல்லது என்கிறார். இப்போ முதல் 3 குறள்ல கொடுத்தவரின் சிறப்பை பற்றியும், அடுத்த 2 குறளில் வாங்கியவரின் சிறப்பை பற்றியும், அடுத்த 2 குறளில் நன்றி மறக்க கூடாது என்பதனையும் விவரிக்கிறார். இதன் அடிப்படையில் இந்த குறளில் ஒருவர் செய்த நன்றியை மறப்பது நல்லது அல்ல, நன்று அல்லதை அன்றே மறந்துவிடு என்கிறார். ஒரு நபர் நல்லதையும் செய்கிறார், அதே நபர் நன்று அல்லாததையும் செய்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நன்றியை மட்டும் எப்பொழுதும் நினைவில் வைத்திரு. நன்று அல்லதை அவர் தவறுதலாக செய்துவிட்டார் என்று அதை அப்பொழுதே மறந்துவிடு என்கிறார். நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. அப்பொழுதே மறந்துவிடு, நாளைக்கு மறப்போம் என்று மனதில் மூட்டை கட்டி வைக்காதே. பிறகு அது முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு பெரிய ஆளா வளர்ந்துரும். எனவே தாமதிக்காமல் அப்பொழுதே வேரோடு வெட்டிவிடு என்கிறார். அதுபோல மற்றதை, அவர் செய்த நல்லதை அப்படியே வளர்த்தும் வா என்கிறார். ஒருவர் நல்லதையும் செய்கிறார், அதே நபர் தீமையும் செய்கிறார். இரண்டும் ஒரே நபரால் செய்யப்பட்ட போது எதை மறக்க கூடாது, எதை உடனே மறந்துவிட வேண்டும் என்பதனை நமக்கு பிரித்து கூறுகிறார். உதவி செய்தவர்களும் நான் உதவி செய்தால்தான் இவர் நன்றாக இருக்கிறார், நான் செய்யவில்லை என்றால் இவர்கள் இப்படி இருப்பார்களா என்று தான் செய்ததை நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடாது. செய்ததை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும். ஆனால் உதவி பெற்றவர்கள், அது சிறிய உதவியாக இருந்தாலும் கூட அதை மறக்க கூடாது. இங்கு உதவி செய்தவர்கள் அதை மறந்து போக வேண்டியவர்கள், உதவியை பெற்றவர்கள் அதை மறக்க கூடாதவர்கள் என்பதை நமக்கு பிரித்து காட்டுகிறார் 108வது குறளில். அடுத்து குறள் 109. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உலக்கெடும் என்கிறார். முன்பு நன்மை செய்தவரே பின்பு நம்மை கொலை செய்வதற்கு ஈடான தீமையை செய்தாலும் அவர் முன்பு செய்த ஒப்பற்ற நன்மையை நினைக்கையில் அத்தீமை மறையும் என்கிறார். இந்த ஒரு குறளை புரிந்து கொண்டாலே போதும். இந்த குறளை இங்க சொல்றதுக்காக படிக்கிறதுக்கு முன்ன இந்த குறளை நான் படிக்கல, இதன் பொருளையும் விளங்கி கொள்ள இங்க படிக்கும் போதுதான் இந்த குறளோட சிறப்பும் எனக்கு தெரிய வருது. ஆக இந்த ஒரு குறளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். குடும்பத்திலயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, இந்த உலகத்திலயும் சரி, சண்டை போட வாய்ப்பே இருக்காது. இந்த உலகத்துல இதுவரைக்கும் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு நன்மையும் செஞ்சதில்லை அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு கொலைகாரனா கூட இருக்கட்டும், அவனும் தன்னுடைய குழந்தையை நேசிப்பனாகத்தான் இருப்பான். எங்கேயாவது யாராவது ஒரு நபரை நேசித்திருப்பான். அதன் காரணமாக அவன் அந்த சிறு நன்மையாவது செய்திருப்பான். வள்ளுவர் சொல்கிறார், நம்மை கொல்வதற்கு சமமான ஒரு துன்பத்தை செய்திருந்தாலும் கூட அவர் நமக்கு செய்த நன்மையை தேடி கண்டு அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்த்தால் சமீபத்தில் அவர் செய்த துன்பம் மன்னிக்கப்பட்டுவிடும் என்கிறார். இங்கு யார் நமக்கு துன்பம் அல்லது தீமையை செய்ய முடியும்? நம்மோடு தொடர்பு கொண்ட ஒருவரால் தானே நமக்கு துன்பம் தர முடியும். யார் பகையாக ஆக முடியும்? யார் நண்பராக இருந்தாரோ அவர்தானே பகையாகவும் ஆக முடியும். நமக்கு எந்த சம்மதமுமே இல்லாத எங்கோ சந்திர மண்டலத்தில் உள்ளவரா நமக்கு துன்பத்தையோ தீமையோ கொடுத்து விட போகிறார்? நேற்று வரை நம்மோடு நன்றாக பழகியிருப்பார், இன்று ஏதோ ஒரு காரணத்தினால் நமக்கு கெடுதல் செய்து விட்டார். அவர் நன்றாக பழகிய காலத்தில் ஏதாவது ஒரு சிறு உதவியாவது செய்திருப்பார். அந்த உதவியை தேடி கண்டிடு.
ஏற்கனவே குறள் 104 சொன்னார் இல்லையா? திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் என்று. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர் உன்னோடு வாழ்ந்த காலத்துல ஏதாவது சிறிய உதவியாவது செய்திருப்பார். நீ நல்ல பண்பாளன் தானே, ஆகையால் அதை பெரிய உதவியாக பனைத்துணையாக கருதி இதை மறந்துவிடு என்கிறார். இந்த குறளில் என்ன சொல்கிறார்? எவர் நமக்கு செய்த தீமையை மறப்பதற்கு இங்கு அவர் நமக்கு எவர் ஒருவர் நமக்கு செய்த தீமையையும் மறப்பதற்கான உபாயம் இது என வழிகாட்டுகிறார். அவர் எனக்கு செய்த தீமையை என்னால் மறக்கவே முடியாது என்றால் அதற்கான வழிகாட்டுதல் தான் இங்கு செய்கிறார். அவர் செய்த சிறிய உதவியையும் பெரிய உதவியாக கருதி இதை மறந்துவிடு என்கிறார். இறுதி குறள் 110வது குறள். எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த அறத்தை அளித்தவருக்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாம். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு ஓய்வதற்கு வழியே இல்லையாம். எந்த நன்றி கொன்றவருக்கும் உய்வுண்டாம் என்றால், ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னென்னலாம் உதவிகளை எல்லாம் பெற்று இருக்க கூடும். அவை அத்தனையும் மறந்தும் கூட ஒருவன் வாழ்ந்து விடலாமா. ஆனால் இதை மறந்தால் வாழ முடியாது என்கிறார். என்ன அது? எல்லா காலத்திற்கும் தொடர்ந்து அனைத்து ஜீவன்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறதே மறைபொருள் தெய்வம். அதன் கருணையை மறந்தவருக்கு விமோச்சனமே கிடையாதாம். இந்த இயற்கை அவ்வப்போது இந்த பூமிக்கு மகான்களை அனுப்பி தன்னுடைய இறைத்தன்மையையும் தனக்குள்ளாக அடங்கி இருக்கின்ற ஆற்றலையும் தானே எழுச்சி பெற்று உலகங்களாக ஜீவராசிகளாக மனிதர்களாக வந்திருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த மகான்களை மதித்து அவருடைய அறிவுரைகளை ஏற்று இறை தத்துவத்தை உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள்? மனிதனோடு வாழ்கின்ற ஜீவனை துன்புறுத்துவதற்கு கொஞ்சம் கூட தயங்குவதில்லையே. அதன் விளைவாக எரிமலை, பூகம்பம், புயல், சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இயற்கையின் கருணையை நினைத்து பார்த்திருந்தால் மனிதன் தன்னை மாற்றிக் கொண்டிருப்பான். இந்த இயற்கை அனைத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு ஜீவனையும் பாதுகாத்தும் பராமரித்து கொண்டும் இருக்கிறது. இதன் சிறப்பை உணராமல் இயற்கையை அவமதித்து வாழ்வது மன்னிக்க முடியாத குற்றமாகும். இங்கு இயற்கையிடம் நன்றி மறந்தபோது செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த இயற்கைக்கு நாம் எல்லாம் குழந்தைகள் தானே. இயற்கை அன்னைக்கு நாம் எல்லோரும் குழந்தைகள். அதுதான் செய் நன்றி கொன்ற மகற்கு. செய்த உதவி, செய்கின்ற உதவி, செய்யும் உதவி, இந்த 3 காலங்களுக்கும் இறைநிலைக்கு மட்டுமே பொருந்தும். எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற இறையாற்றலை உணர்ந்து மதித்து அதனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையே நன்றி உணர்வு. அதுவேதான் இறை உணர்வும் ஆகும். இறை வழிபாடும் கூட. இந்த இறை வழிபாட்டை அல்லது நன்றியை உணர்ந்தால் மனிதன் வாழ்க்கை அற்புதமாக அமையும். இந்த இயற்கையிடம் நன்றி இல்லாத போது உய்வே இல்லை. இந்த இயற்கையின் நன்றியை மறந்தவருக்கு பிராயச்சித்தமே இல்லை என்றார். இறை உணர்வுக்கு அடிப்படையே இந்த நன்றியுணர்வு தான். தனி மனிதனானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, இயற்கையானாலும் சரி, எந்த இடத்திலும் நன்றி மறந்தவர்க்கு உயர்வு என்பதே கிடையாதாம். பிராயச்சித்தமே கிடையாதாம் என்றால் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். மற்ற தவறுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சொல்லலாமா? செய் நன்றி கொன்ற மகருக்கு தண்டனைத்தான் என்கிறார். தனி மனிதனும் தன் உடல் உறுப்பிடம் நன்றி இல்லாத போது அதற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். நோய் என்ற தண்டனையை. இந்த நன்றி அறிதலை ஒவ்வொரு மனிதரும் உணர வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தில்
இறை சாதனை மார்க்கத்தில் நன்றியுணர்வு தவம் என்ற ஒரு தவத்தை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் அதை செயல்படுத்துவதற்கான சூழலையும் உருவாக்கியுள்ளது. ஓய்வதற்கான வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது. அதை பின்பற்றி உயர வேண்டியது அவரவருடைய பொறுப்பு. உண்மையில் இறை வழிபாடு என்பது இறைநிலையின் அனைத்து தன்மாற்ற நிலைகளிடமும் நன்றியுணர்வோடு இருப்பதுதான். இந்த பேருண்மையை உணர்ந்து உலகத்திற்கு எடுத்துச் சொல்லும் வழிகாட்டும் இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆன்மீக அறக்கட்டளை வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்க ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன். இதை தோற்றுவித்து உலக உயிர்களுக்கெல்லாம் தனது வாழ்வின் நோக்கத்தை புலப்படுத்திக் கொண்டிருக்கும் இறை மதன் ஐயாவும் மற்றும் அவர்களின் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என கூறி